முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக, கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீரும். அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, கண் பார்வை கோளாறு உடையவர்கள் சுவாமிமலை முருகன் கோயிலில் உள்ள நேத்திர கணபதி எனப்படும் கண் கொடுக்கும் கணபதியை வணங்குகிறார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி பயன்படுத்தி கொண்டால் ஏராளமான நன்மைகள் உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் வரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 14/11/2025 கிழமை, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் ஐப்பசி 28வது நாள். இன்றைய விசேஷம் திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் திரு கல்யாண், மயிலாடுதுறை கௌரி மயூரநாதர் ஏகாந்த மஞ்சத்தில் பவனி, ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் புறப்பாடு, ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள், குழந்தைகளுடைய தினம், நவமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 12:15 1:15 வரை, பிறகு 1:45 2:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகுகால் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி தசமி நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:55 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம், நள்ளிரவு 1:51 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், இழந்த சொத்து, இழந்த நீதி, இதை கிடைப்பதற்கு பொருத்தமான பரிகாரங்கள் அல்லது அமைப்பு. ஒருவர் செய்யாத தவறுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நீதிமன்றத்தில் வழக்கு வந்து விடுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றம் சாட்டியவர் தண்டிக்கும் நோக்கத்தில் வழக்கை தேடி பார்த்து குற்றம் சாட்டப்பவர் செய்வது அறியாத தவிப்பார். இதுபோல ஒருவருக்கு சேர வேண்டிய நிலத்தை, வீட்டை சம்பந்தம் இல்லாதவர்கள் கைப்பற்றி வைத்துக் கொண்டு தனக்கே உரிமை என்று கோரி நீதிமன்றத்தில் சென்று விடுவர். இந்த மாதிரி சொத்தை பறிகொடுத்து நியாயம் கேட்டு நீதிமன்றம் செல்பவர்கள் அதிகம் பேர் உள்ளனர். இப்படிப்பட்ட வகையிலே நீதிமன்றத்தில் தீர்ப்புக்காக காத்திருப்பவர்கள் நியாயமான தீர்ப்பு கிடைக்க இந்த எளிய பரிகாரத்தை செய்து நன்மை அடையலாம். முதலாவது பரிகாரம், சம்பந்தம் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சொத்தை பறிகொடுத்து நீதிமன்றத்தில் நியாயம் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு துர்க்கை அம்மனை வணங்க வேண்டும். ஆலயத்தில் உள்ள துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் இலுப்பை எண்ணெயுடன் 5 எண்ணெய் கலந்து 27 கிழமைகளுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும். இவ்வாறு 27 நாட்களுக்கு தொடர்ந்து விளக்கு ஏற்றுபவர்களுக்கு துர்க்கை அம்மன் நீதிமன்றத்தில் நியாயமான தீர்ப்பு கிடைக்க செய்வார். இரண்டாவது பரிகாரம்,
27 கிழமைகளுக்கு துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்ற முடியாதோர் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே இந்த பாடலை தினசரி காலையில் ஒரே நேரத்தில் 18 முறை பாடவே. சிறப்புறு அம்மன் துர்க்கை அம்மனே, பழிபாவம் விலகி பதவிதான நியாயம் வேண்டும் 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 என்று மனமுருகி துர்க்கை அம்மனை நோக்கி வணங்க நியாயமான நீதி கிடைக்கும். நாளைய தினம் மனச்சோர்வு நீங்கி நிம்மதி பெற அதற்கு உண்டான கிரக அமைப்பு என்ன மற்றும் அதற்கு பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது மற்றும் அந்த கிரக இணைவுகளை தெரிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டுவதற்கான இந்த 4வது பகுதி இலவசமாக ஜோதிடத்தை கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதி என்பதை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடந்த பல தினங்களாக நாம் 10வது பாவம் என்று சொல்லப்படுகின்ற ஜோதிட சாஸ்திரத்திலே ஜீவனஸ்தானம் மற்றும் வியாபாரஸ்தானம், உத்தியோகஸ்தானம், கர்மஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற 10வது இடத்திலே இருக்கின்ற கிரகங்களுடைய அமைப்பு என்னென்ன தொழில் செய்யலாம் என்பதை இப்பொழுது விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். யார் ஒருவர் வட்டிக்கடை நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவருடைய ஜாதகத்திலே குரு 10ஆம் அதிபரோடு சம்பந்தம் பெற்றால், குருவும் புதனும் கூடி 10லே அமர்ந்தால், புதன் 10ஆம் இடம் அதிபராக குருவுடன் நிற்க, புதன் 10லே நிற்க 10ஆம் பாவத்தை பார்க்க, குரு 2ஆம் இடத்தையோ 11ஆம் இடத்தையோ பார்க்க வட்டி தொழில் அமையும். தனி 11லே ஆட்சியோ உச்சமோ பெற்றால் வட்டி தொழில் அமையும். குரு 1, 2, 4, 5, 9, 10, 11 ஆட்சி உச்சம் பெற்று அதற்கு கேந்திரத்தில் சந்திரன் நிற்க வட்டி தொழில் அமை. யாருக்கெல்லாம் தோல் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், 10ஆம் அதிபர் குருவாக இருந்து 10லே நிற்பது மேலும் ராகு கூடுவது, இது தோல் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தை குறிக்கும். 3வது இடத்திலே செவ்வாய் அமர்ந்து குருவால் பார்க்கப்பட்டு இருக்க தோல் வியாபாரம் அமையும். யாருக்கெல்லாம் பேக்கரி தொழில் செவ்வாய் 10லே அதிபராய் இருந்து நெருப்பு ராசிகளில் மேஷம், சிம்மம், தனுசு இவற்றில் நின்றால் அவர்களுக்கு பேக்கரி தொழில் சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் மருத்துவ விற்பனை பிரதிநிதி அமைப்பு வரும், 10வது அதிபர் சர ராசியில் நிற்க. சர ராசி என்பது எந்தெந்த ராசி என்று பார்க்கும் பொழுது மேஷம், கடகம், துலாம், மகரம் என்பதே சரராசி ஆகும். மருத்துவ விற்பனை பிரதிநிதி 10ஆம் அதிபர் சரராசியிலே நின்றார். மருத்துவ விற்பனை பிரதிநிதி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்ற அந்த வேலை அமையும். விமான பணிப்பெண் யாருக்கெல்லாம் அமையும். 9வது வீட்டிலே 10ஆம் அதிபர் நிற்க வேண்டும். பல கிரகங்கள் 10ஆம் அதிபரோடு கூடி 9ல் நிற்க வேண்டும். மேற்கூறிய சரராசி என்றால் நிச்சயம் பணியிலே இருப்பீர்கள். மருத்துவ விற்பனை பிரதிநிதி 10ஆம் அதிபரோடு சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது கேது சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்ற அந்த தொழிலை செய்வார்கள். யாருக்கெல்லாம் திரைப்பட கொட்டகை கட்டுகின்ற அமைப்பு இருக்கும் என்றால் சுக்கிரன் புதன் கூடி 3ல் இருக்க வேண்டும். சுக்கிரன் 3ஆம் அதிபராக மாறி புதனோடு 10ல் இருக்கலாம். 3ஆம் அதிபர் புதனாகி சுக்கிரனோடு 10ல் இருக்கலாம். 10வது இடத்திலே சனி சம்பந்தம் ஏற்பட வேண்டும். சுக்கிரன் புதன் 3ஆம் அதிபரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். சந்திரன் 10ஆம் அதிபரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். நாளைய தினம் யாருக்கெல்லாம் பதிப்பகம் பத்திரிகை என்ற தொழில் அமையும், யாருக்கெல்லாம் விளையாட்டு துறையிலே வேலை அமையும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். புதனின் பெயர்ச்சி இந்த ராசிகள் மீது பல மழை நல்ல காலம் ஆரம்பம். நவம்பர் 23ஆம் தேதி புதன் சுக்கிரனின் ராசியான துலாம் ராசியில் பெயர்ச்சி அடைகின்றார். இந்த பெயர்ச்சியால் 3 ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையாக பாதிக்கப்படுவார். 2 ராசிக்காரர்கள் கலவையான விளைவுகளை பெறுவார். புதன் பெயர்ச்சியின் எதிர்மறை தாக்கம் சில ராசிக்காரர்களுக்கு பேச்சு, ஆரோக்கியம், செல்வம் மற்றும் உறவுகளை பாதிக்கலாம். நவம்பர் மாதத்திலே புதனுடைய பெயர்ச்சியின் எதிர்மறை தாக்கத்தால், அதாவது வக்ரம் பெறுகின்ற நிலையை அவர் பெறுவதால் இந்த ராசிக்காரர்கள்
எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பார்ப்போம். கிரகங்களின் அதிபதியான புதன் நவம்பர் 23 சுக்கிரனின் ராசியான துலாம் ராசியிலே இடம்பெயர போகிறார். துலாம் ராசியிலே புதன் இரவு 7:58 குடியேறுவார். நவம்பர் 23 முதல் டிசம்பர் 6 வரை இரவு 8:52 புதன் சுக்கிரனுடைய வீட்டிலே இருப்பார். இதனால் பலனடைகின்ற ராசிகள். முதலிலே ரிஷப. புதன் ரிஷப ராசியை 6வது வீட்டை கடக்கிறது. உங்கள் சேவை, உடல் நலம் மற்றும் வேலை ஏற்பாடுகளில் ஒழுங்கை கொண்டு வர நீங்கள் உந்துதல் பெறுவீர்கள். உங்கள் உடல் நலம் மற்றும் வாழ்க்கை முறைக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக சில தொற்றுகள் அல்லது மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்தது கடகம். புதன் கடக ராசியில் 4வது வீட்டில் பயிற்சி அடைகின்றார். குடும்ப விஷயங்கள், வீட்டு அலங்காரம் மற்றும் வீட்டு நல்லிணக்கம் அதிகரிக்கக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் இணைவதற்கும் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்குவதற்கும் நீங்கள் நேரத்தை ஒதுக்கலாம். அடுத்தது சிம்மம். இந்த புதனின் பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு 3வது வீட்டிலே பாதிப்பு உண்டாக்கும். தொடர் விவாதங்கள் மற்றும் சிறிய பணிகள் அதிகரிக்கும். உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கும். வாக்குவாதங்களை தவிர்த்து நெருங்கிய உறவினுடன் உறவுகள் மேம்படும். குறுகிய பயணங்கள் அல்லது இடமாற்றம் சாத்தியமாகும். அடுத்தது விருச்சிகம். புதன் விருச்சிகத்தின் 12வது வீட்டிலே பயிற்சி அடைகிறது. நீங்கள் அதிக சுய பரிசோதனை செய்வீர்கள். சில செலவுகள் அதிகரிக்கலாம். ஆன்மீகம், தியானம், மறைமுக ஆய்வு அல்லது பகுப்பு ஆய்வு மீதான போக்கு அதிகரிக்கும். இருப்பினும் அதிகமாய் யோசிப்பதை தவிர்க்கவும். அடுத்தது மீனம். இந்த புதனுடைய பெயர்ச்சி உங்கள் 8வது வீட்டை பாதிக்கும். பகிரப்பட்ட வளங்கள், ரகசியங்கள் அல்லது மாற்றங்கள் ஏற்படலாம். முதலீடு, கடன் அல்லது கூட்டாண்மை விஷயத்திலே எச்சரிக்கை அவசியம். இருப்பினும் உள்மாற்றங்கள் அல்லது பகுப்பு ஆய்வு பற்றிய நுண்ணறிவை பெறலாம். உடல் நலம் அல்லது மன ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் சாத்தியமாகும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான. ஏற்கனவே நவம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டது. நீங்கள் அதை பயன்படுத்தி நல்லதொரு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். கூடுதலாக ஷார்ட்ஸ் என்ற அந்த சிறிய பகுதி, ஏறத்தாழ 1 நிமிடத்தில் பேசுகின்ற அந்த பகுதிகளை நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆதரவையும் தெரிவித்து கொண்டிருக்கின்றீர்கள். அதையும் நீங்கள் பார்த்து பலனடையலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதிலே இருக்கின்ற 4வது பகுதி ஜோதிடத்தை உங்களுக்கு கற்பித்து பிறருக்கு ஜோதிட வழிகாட்டுதலை உண்டாக்க என்னென்ன தகுதிகளோ அதை உருவாக்கிறது என்பதை அன்பர்கள் கூர்ந்து கவனித்து பயன்படுத்தி கொள்ளவும், நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது நாம் தொடர்ந்து விரிவாக ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அவர்களுடைய பொது பலன்: திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடன் பணிவாக பேசி வேலை வாங்கு. உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடன் பணிவாக பேசி வேலை வாங்குங்கள்.
கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணப்புழக்கம் கணிசமாய் உயரும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தொழிலில் லாபம் வரும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணப்புழக்கம் கணிசமாய் உயரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தொழிலே லாபம் வரும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள். சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வை காண்பீர்கள். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள். வெற்றி பெறுகின்றனர். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வை காண்பீர்கள். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள். வெற்றி பெறுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதையும் சமாளிக்கும் மனோபக்குவம் கிடைக்கும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் அமையும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மகிழ்ச்சியான நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் அமையும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மகிழ்ச்சியான நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் வேலைகளை மற்றவுடன் பகிர்ந்து கொள்வீர்கள். துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் தைரியமுடன் செயல்படுகின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்கள். துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் தைரியமுடன் செயல்படுகின்றன. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்றவர்கள் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். புது தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். நன்மை நடக்கின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்றவர்கள் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். புது தொழிலை தொடங்குவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். நன்மை நடக்கின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளைகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளை புதிய பாதையிலே வழி நடத்துவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தாரின் ஆதரவு பெறும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். நினைத்ததை முடிக்கின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு.
பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விருந்தின வருகை அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவர்கள். நினைத்ததை முடிக்கின்ற நாள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்பட மட்டுப்பட திருப்பதி வேங்கடநாதனை வணங்கி அவர்கள் பல திருப்பங்களை பெறலாம். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நான். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். ஆடை ஆபரணம் சீரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள். முயற்சிகள் பலிதமாகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள். முயற்சிகள் பலிதமாகின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.